இப்போ டவுனுக்கு வந்தோடனே இதை சில பேர் விட்டுட்டு சொல்லுவாங்க மெட்ராஸுக்கு போயிட்டான் ஊர் பக்கமே திரும்பியே பார்க்க கண்டுக்க மாட்டாங்க, மாட்டாங்க, மறந்துடுவாங்க. கண்டுக்க மாட்டேன்றாங்க, வீடெல்லாம் அப்படியே இடிஞ்சு கிடக்கு, வயக்காடெல்லாம் அப்படியே போய் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே 10 நாள் அங்கே 10 நாள், இங்கே 1 மாதம் இருந்தால் அங்கே ஒரு 2 வாரம் அந்த மாதிரி. ஏன்னா உறவுகள்லாம் அங்கே இருக்காங்கல்ல, எல்லாத்துக்குமே நம்ம போய் தானே ஆகணும். நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. பிறந்த இடத்துல எல்லாரையும் எல்லாரையும் நம்ம வந்து வேணான்னு ஒதுக்கிட்டு நம்ம இங்கேயே கிடக்கிறதுக்கு. பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே போகும். நாங்கள் வந்து எங்கள் யாரு- குடும்பத்தில் எல்லாருமே ஒரு மாதிரி பண்ணுவாங்க. தீபாவளி பொங்கல்லாம் வந்து ஒரே ஒரு தான் வைப்பானுங்க. ஒரே பொங்கல் தான். இவங்க 5 பேர் அண்ணன் 5 பேர் தம்பி, அண்ணன் தம்பி. 5 பேருக்கும் ஒரே பானை தான் பொங்கல். பொங்கலுக்கு அது மட்டும் என்றைக்குமே மாறாது. என்னோட பசங்களுக்கும் நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் இருக்கணும். உங்கள் பொண்டாட்டி மாதிரிகள்லாம் வந்தால் பொங்க பானையை மட்டும் பிரிச்சிடவே கூடாது. மற்ற நேரத்தில் ஆமாம், மற்ற நேரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பொங்கல் மட்டும் ஒரே பானையில் தான் வைக்கணும். அது இப்போ பிள்ளை குட்டிங்க பெருகி 200 பேர் 300 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பானை ஒரே பொங்கலாக வைக்கணும் அப்படி சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் அவங்களும் அதே மாதிரி இவங்கள மாதிரியே பசங்களும் இருப்பாங்க. இவங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க எல்லாமே. அது ஒரு சந்தோஷம் தானே. தனித்தனியாக இருந்தாலும் ஒரு குடும்பம் தான், ஜாயிண்ட் குடும்பம்.